ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்க்கில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணுமா, கேஒய்சி குடுங்க. ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா, மறுபடியும் கேஒய்சி குடுங்க. இன்சூரன்ஸ் போடணும்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு கேஒய்சி குடுக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார், பான் கார்டு குடுத்து வெரிஃபிகேஷன் பண்றது நமக்கு எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்குல்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர போறாங்க. ஆமாங்க. ஒரே நாடு ஒரே கேஒய்சி அப்படின்னு ஒரு சூப்பர் திட்டத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன் வச்சிருக்காங்க. அது என்ன திட்டம்? இதனால வந்து மக்களுக்கு என்ன லாபம்? இந்த வீடியோல இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த விஷயத்த வந்து எங்க பேசுனாங்க பார்த்தலாம். ரீசென்ட்டா இந்த செபி செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அமைப்போட 38வது ஃபவுண்டேஷன் தின விழா நடந்துச்சு. இதில கலந்துக்கிட்ட நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவோட நிதி அமைப்பை ரொம்ப ஈஸியா மாத்துறதுக்காக, இந்த ஒரே நாடு ஒரே கேஒய்சி அப்படின்னு ஒரு ஐடியாவ ரொம்பவே வலியுறுத்தி பேசியிருக்காங்க. பொதுவா நம்ம இப்போ ஒரு பேங்க்கு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு எங்க போனாலும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அதாவது கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் கொடுக்க வேண்டியிருக்கு. இது நெறைய நேரத்த வந்து வீணடிக்கிறதோடு, புதுசா இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துது. இந்த பிரச்சனைய பத்தி ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி டெவலப்மென்ட் கவுன்சில் கூட்டத்துல கூட பலமுறை பார்த்தீங்கன்னா விவாதிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரே நாடு ஒரே கேஒய்சி வந்தா என்ன மாறும்? இது வந்து ரொம்பவே சிம்பிள்ங்க. நீங்க உங்க லைஃப்ல ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு இடத்துல உங்க அடையாளம் சரிபார்ப்பை கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிச்சா போதும். அந்த ஒரு கேஒய்சிய வச்சு நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம். இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். இப்படி எல்லா நிதி சேவைகளும் அந்த ஒரே ஒரு கேஒய்சி செல்லுபடியாகும் சொல்றாங்க. இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பாதுகாப்பானதாகவும், மக்கள் ஈஸியா பயன்படுத்துற மாதிரியும், செலவு குறைவானதாகவும் இருக்கணும்ன்ட்டு நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதை வெற்றிகரமா செயல்படுத்த நம்ம செபி அமைப்புக்கு தான் அதிக தகுதி இருக்குன்ட்டு அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல சாதாரண மக்கள் நிறைய பேர் வந்து பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா, இந்த திரும்ப திரும்ப கேஒய்சி பண்ற ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கு. இந்த ஒரு புது திட்டம் வந்தா, அந்த தடைகள் எல்லாமே உடைக்கப்படும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நிதி அமைச்சர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எச்சரிச்சிருக்காங்க. அதாவது இப்போ சோசியல் மீடியால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டாங்க. அவங்க சொல்றத கேட்டு நிறைய பேர் ஏமாற வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த தப்பு நடந்தாலும் செபி உடனே பார்த்தீங்கன்னா கடுமையா ஆக்ஷன் எடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. மக்களுக்கு முதலீடு பத்தி சரியான நிதி கல்வி ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் கொடுக்கணும். மோசடிகளுக்கு எதிராக உடனே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, இந்த ஒரு நாடு ஒரு கேஒய்சி திட்டம் முழுசா அமலுக்கு வந்தா இந்தியாவுடைய நிதித்துறையில இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் சொல்லலாம். முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை அதிகமாகி நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் சூப்பரா இருக்கும் சொல்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, உங்க இடத்துலயும் தனித்தனியா கேஒய்சி கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இந்த ஒரே கேஒய்சி திட்டம் அமலுக்கு வந்தா எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.